நாளைக்கு போகணும். இந்த பிள்ளையோட காதுல இந்த தோட்டை கலட்டி வேணா கொண்டு வீடு வச்சு போட்டு எடுத்து வச்சு இந்த பிள்ளைய கொண்டு போகணும். ஒத்தனை முறை செய்யற அளவுக்கு இல்ல. அப்ப நான் என்னதான் இருந்தா தாங்க பிள்ளையோட கண்ணை முக்கியம், நமக்கு கண்ணை கொண்டு பார்ப்போம். உயிரோட இருந்தா நம்ம வாங்கலாம். படிக்க 9ஆம் ஆண்டு படிக்கிறாங்க. அதனால ஸ்கூலுக்கு போக நின்றுட்டாங்க. இப்ப ஸ்கூலுக்கு போகலாம். ஆனா மருந்து செய்யற நாடி அதை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில கொண்டு வச்சுட்டு மருந்து செஞ்சு கொண்டு போறோம். படிக்க சொன்னா இது படிக்கிற காலால கண் ஏழாவது நாடி படிக்க இயல. நான் பார்த்தேன், நான் நம்மளோட வாழ்க்கை தான் போயிட்டு நம்மளோட பிள்ளையோட எதிர்காலத்தை நம்ம பார்க்கணுமே. முக்கியம் பிள்ளையோட கண் தானே போட்டு பாமா குடிச்சு இந்த குமர புள்ள அங்கதான் அட்டம் பண்ண. இந்த புள்ள தண்ணி வாக்குறதுனால சனம் விட்டு கூட்டி கொண்டு மாஸ் நீ தெப்ப துறந்து முழு அந்த பிள்ளைய தெப்ப துறந்து அந்த முழு பிள்ளைய முழுவ பார்த்து ஒரு மருந்து இருந்து எதுவும் இல்லை இந்த பிள்ளைக்கு. ஒரு இதுவும் இல்லாம தான் நான் சொன்னேன். அங்க போயிருந்தது நைக்கு மால் இந்த வச்சுக்கொள்ளு மாலோட கூட இருப்பா அந்த காட்டுல மால் இதை வச்சு திரிமாலோட பின்னுக்கு நான் இருப்பேன். 6 மணிக்கு காசு கொடுத்தா வச்சுக்கொள்ளுமா என்னம்மா வாங்கி தரேன். அம்மா எனக்கு மிச்சர் முறுக்கும் சரிம்மா அது தனிதான் வாங்கி கொடுக்கும். நான் சொன்னேன் சொல்ல போற அவ்வளோ அவமானமா இருக்க வேண்டாம். சிங்களாக்கல்ன்ற வடிவா தெரியாத மனுஷன் தெரியாத மொழி முதல் பிள்ளைய கொண்டு போக்கணும். இதுக்கும் சரியா அவங்க கதைப்பாங்க என்ன கதைக்காங்க. இப்பயும் அவங்க கதைக்கிற வார்த்தை எங்களுக்கு புரியல. என்ன கதைக்காங்க என்ன செய்யறாங்க அப்படிலாம் கிடையாது. முஸ்லிமாக்கள் சிங்களாக்கள் இருக்காங்க, தமிழ் சிங்களம் தெரிஞ்சாங்க. அவங்களை கூட்டி கொண்டு சில நேரம் விளங்க படிச்சாங்க இப்படித்தானு. இப்ப என்னத்துக்கு அங்க கொண்டு போனாங்கன்னு எனக்கு தெரியா. அப்போ ஒரு மாதம் 2.5 மாதம் அங்க வச்சு பிள்ளைக்கு மருந்து செய்யறாங்க. என்னத்துக்காக வந்து செய்யறாங்கன்றது தெரியாம கேட்டேன். என்னத்துக்கு இந்த பிள்ளைக்கு இப்படி மருந்து செய்யறீங்க நம்ம பயப்படாது. நான் யோசிக்கோங்க பிள்ளையோட தலை நகம் பிள்ளை கண்ணுல கட்டி வந்து அதுக்கு தான் நாங்க மருந்து செய்யறோம். நீங்க யோசிக்காங்க சோமாக்க நாங்க தருவோம் ஒரு நம்பிக்கையோட தந்தாங்க. அந்த நம்பிக்கை தான் எங்களுக்கு தாங்க வரிசத்தை கொண்டு போய் சோமாக்குவோம். தோட்டத்தாமல் இதுக்குள்ள நிதிக்க நீங்க நம்மளத்தரும் பார்க்க மாட்டாங்க. நம்மளோட பிள்ளையோட வரிசத்தை பார்ப்போம். உங்களோட கதை எடுக்கிறது கையில எடுக்கிறது எல்லாத்தையும் நான் கொண்டு வீடு வச்சு வேலை எடுத்துட்டு நான் இவ்வளவு நாள் சில வலிச்சேன். இப்ப எதுவும் இல்ல. அப்ப உங்களோட காதலின் தோடு இல்ல அதை வச்சுட்டீங்களா? எல்லாம் வீட்டு தோடு போடுறோம். இந்த காதை கடிக்கிறது வச்சு ஒரு வருஷம் கூடி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. ஒரு ஆள்ற கையில ஒன்றும் இல்லை. யாரும் 15 ரூபாய் தருவாங்களா என்று எதிர்பார்த்து கொண்டு வாழ்க்கை போகுது. அப்ப கஷ்டத்துல நான் இப்பயும் இந்த பிள்ளைய போமாக்கலாம் ஒரு நம்பிக்கையெல்லாம் கொண்டு போறோம். அது தனிமையில போறோம். நாங்க ஒரு உதவி ஒன்று இல்லை. பிள்ளைய கையில பிடிக்கிற ஒரு மாதத்துக்கு தேவையான சாப்பாடு உடுப்பு ஒரு எடுக்கிற அங்கொண்டு வச்சு திரிக்கிற உறவங்களை இப்ப கூப்பிடுவோம். அம்மா உன்னை பாக்கணும் போல இருக்கம்மா, நீ வெரைட்டி நான் செத்து போயிடணுமா வாங்கம்மா அந்த கூப்பிடுவாங்க. அப்ப எங்களை பார்க்க வரணுமே வாமா 2 கூட்டிட்டு வரேன். வந்தா போறதுக்கு அம்மா என்ன தேங்கம்மாண்டா வச்சோட கழுத்துல காய்ல எடுக்க கலெக்டுவாங்க. இதெல்லாம் கொண்டு விற்கிறேன், வித்து கொண்டு தருவாங்க. இப்படியெல்லாம் நாங்க கஷ்டப்பட்டு கொண்டு போறேன். ஒரு தரம் அம்மா போட்ல நிக்கலாம், அம்மா பாக்கணும் அக்கா நான் செத்தா தானே அம்மா வருவா உண்டு. ஒரு தரம் சைக்கிளுக்குள்ள அப்படி காலை பிடி தண்ணி அப்படி மொழி செஞ்சு அப்பா மோசம் பண்ண அவைக்கு தெரியும். 1.5 வயசுக்குள்ள குத்தே தெரியாது வயசு தானே. இப்ப அப்பாவும் அம்மா நம்மட அப்பா அங்கம்மா கேட்டா உனக்கு இருக்கிற போய் பாருமா வரேன்னா போட்டோ பார்த்து போட புள்ளாரு கொண்டு வருவோம். என்னம்மா அப்பா இல்லையம்மா இல்லாரு அம்மா அப்பா இருக்காங்க எனக்கு என்னம்மா இல்ல அப்ப இந்த கடவுள் விட்ட சொல்லு என்னண்டாலாம் கொஞ்சம் சொல்லுவா. சொல்லி போட்டு வந்து குள்ளாடாதம்மா நான் குள்ளாட நான் இருக்கேன் நான் பாப்பேன். இந்த பிள்ளை எனக்கு ஆறுதல் புரியல. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா
ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு வீட்டை தான் வந்திருக்கிறேன். இந்த வீட்டுல 6 பெண்கள் இருக்கிறாங்க. ஆம்பளை துணை இல்லாம 6 பெண்கள் இருக்கிறாங்க. இவங்களை அடையாளப்படுத்திட்டவங்க சொன்னது இவங்களுக்கு நிறைய உதவிகள் தேவைப்படுதாம். இவங்களுக்கு நிறைய நோய்கள் இருக்காம், நிறைய மருத்துவ செலவுகள் இருக்காம்னு சொன்னாங்க. இப்ப இவங்களை பற்றி நோம்புல நான் அறியும் போது கட்டாயம் இவங்களுக்கு வீடியோ எடுத்து உதவி எடுத்து கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால நிறைய நிறைய கிலோமீட்டர் பயணம் செய்து இப்ப அவங்களோட விட்ட வந்திருக்கிறேன் நான். இப்ப போயிட்டு அவங்கள்ட்ட எப்படி இந்த வாழ்க்கை முறை உங்களுக்கு எப்படி இருக்கு, உங்களுக்கு என்னென்ன உதவி தேவைன்னு நம்ம தொடர்ச்சியா அவங்கள்ட்ட போயிட்டு கேட்போம். இந்த வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். நான் தொடர்ச்சியா சொல்றதுதான், நீங்க இல்லாம நான் இல்லை. அதனால மறக்காம என்னோட வீடியோஸ் பார்த்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு தொடர்ச்சியா சப்போர்ட் பண்ணி கொண்டிருங்க. இப்ப அவங்கள்ட்ட போயிட்டு அவங்கள பத்தி நம்ம கேட்போம். வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்ப சொன்னீங்க இந்த வீட்டுல எத்தனை 6 பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. எங்க மிச்சக்களை காணல. வாரங்கள். உங்களோட அம்மாக்கெல்லாம் அவங்க வரட்டுமே. இப்ப இது ஒரு ஊர்ல தொங்கல்னு சொல்றானே, உங்களோட ஊர்ல தொங்கல்ல இருக்கிறீங்க. இங்க யானை அப்படிலாம் இருக்கா? யானைகள் வாருது என்ன பார்த்தாலே தெரியுது. யானை வார இடமாதான் தெரியுது. எப்படி இருக்கீங்க நீங்க? நல்லா இருக்கீங்களா? பரவாயில்ல என்ன? அநேகமா கேட்டா நல்லா இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க பரவாயில்லன்னு சொல்றீங்க. அப்படி மோசமான நிலைமையில இருக்கீங்களா? நீங்க இவைக்கு அம்மா, நீங்க மகள். அப்ப உங்களோட உங்களோட கணவர் கல்யாணம் கட்டி அவரு 6 வருஷம் 20 வருஷமா போயிட்டு அவர் உங்களை விட்டு கல்யாணம் கட்டி 30 வருஷம் வேற யாரு? நானும் தான் இருந்தா அவங்கள கல்யாணம் கட்டி வெளியில கொடுத்து போட்டு நாங்க இங்க இருந்தோம். அவரோட அவருக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க. 3 பொம்பளை பிள்ளை. இந்த 3 அவங்கதான். அப்ப இப்ப நீங்க 6 பேரும் ஒரே குடும்பமா தானே இருக்கீங்க? ஒரே குடும்பமா தான் இருக்கீங்க. இது உங்களுக்கு மக்கள். அப்ப உங்களோட கணவர் அவரும் ஒரு விபத்துல ஆக்சிடென்ட் ஆகி மோசமாயிட்டாரு. உங்களோட கணவர் இறந்துட்டாரு. அப்ப உங்களுக்கு 3 பிள்ளைகள். இவங்களுக்கு எப்ப இருந்தாரு? அவரு இப்ப 5 வருஷம் இருக்கும். 5 வருஷம் இருக்கும். அப்ப அவரு நல்லா தானே பார்த்தவர் என்ன? இங்க தானே இருந்தீங்க? அவர் இறந்தது பிறகுதான் கொஞ்சம் கஷ்டம் பண்ற மாதிரியா? அப்ப இவைக்கு எத்தனை வயது? பெரியாளா? இப்ப 35 வயசு என்ன? இவ கல்யாணம் பண்ணும் கட்டல உங்களோட இருக்கிறாங்க. இவைக்கு எதுவும் என்ன பிரச்சனை பார்க்கும்போது வித்தியாசம் இருக்கு? எலும்பு வசதி. பிறந்ததுல இருந்து இப்படித்தானே? அவங்கள எந்த பிள்ளைக்கு? மகரகம. இங்க இருந்து கொழும்பு மகரகமைக்கு போறேன். எத்தனை நாளைக்கு கொடுக்க போறீங்க? கிழமை போற. அப்படி என்ன வருது? தலை நரம்புல கட்டி ஒன்று. ஒரு பொம்பளை பிள்ளைன்னா எத்தனை வயசு? 14 வயசு. 14 வயசு. அப்ப கிளாசிக்கல் ஸ்கூலுக்கு எல்லாம் போற இல்லையா? வருத்தது எப்ப வருத்தம் வந்தது? 5 வயசு போல இருக்கு. அவர் அப்பா மோசம் போனதும் இப்படி வருத்தம் வந்ததும் அது வச்சு கஷ்டம் தானே எனக்கு. இப்ப பார்த்தாலே தெரியுது ஒரு வித்தியாசம் தான் இருக்கிறாங்க. மத்த பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரு வருத்தம் இல்லையா? மத்த பிள்ளைகள் ஒரு வருத்தம் இல்ல. இவ சின்ன பிள்ளை. இதுல யாராச்சும் ஸ்கூலுக்கு போறாக்கள் யாராச்சும் இருக்கீங்களா? இவதான் போறேன். இப்ப இந்த ஊர் ஸ்கூலுக்கே போறேன். அப்ப நீங்க போகும்போதெல்லாம் இவங்க விட்டு போறதா? உங்களுக்கும் வருத்தம் ஏதோ இருக்கு போறேன். உங்க 2 பேருக்கும் ஒரே வருத்தமா அந்த கட்டி வந்திருக்கு? அதுக்கு என்ன டாக்டர் நீங்க சிகிச்சை எடுத்ததா? பிறந்தல இருந்தே இப்படித்தானே உங்களுக்கு?
இடையில வந்தது. அப்படி. அப்ப உங்களுக்கு உங்க 2 பேரும் தானே பிள்ளைகள்? எனக்கு அவனும் 2 பேரும் தான். உங்களுக்கு ஆம்பளை பிள்ளைகள் ஒருத்தர். ஆம்பளை பிள்ளைகள் ஒரு ஆளாவது கல்யாணம் முடியல. அதான் உங்களுக்கு பிள்ளைகள்ன்றது 3. ஒருவர் அவர் வேற குடும்பமா போயிட்டாரு என்ன? அந்த அம்மாக்கு 3 பிள்ளைகள். இப்ப உங்களோட இந்த வீட்டுல இப்ப 2 பிள்ளைகளை வச்சுட்டு நீங்களும் இருக்கீங்க. உங்களோட கணவர் உங்களோட வேற கடிதம் கட்டிட்டு 3 வருஷமா போயிட்டு அதுக்கு பிறகு வந்ததே இல்லை. இவங்களுக்கும் ஒரு உதவியும் செய்யல. அப்படி. இப்ப நான் கட்டாயம் வந்தது இப்ப அப்பா இல்லாம தான் நீங்கள் இருக்கிறீங்க என்ன? 5 வருஷத்துக்கு பிறகு ரொம்ப கஷ்டம். அப்பா இல்லாம பார்க்கும்போதே கொஞ்சம் பார்த்தாலே தெரியுது உங்களோட நிலைமை ரொம்பவே மோசமா இருக்குன்னு பார்த்தாலே தெரியுது. இப்பவைக்கு வருத்தம்னு சொல்றீங்க. கிழமைக்கு ஒவ்வொரு கிழமையும் கொழும்பு கூட்டி போறீங்க. அப்ப அதுக்கான உதவி ஏதாச்சும் இப்ப இதுல இப்ப நார்மலா இப்ப 6 பேர் இருக்கீங்க. இப்ப உங்களுக்கு எது இப்ப நீங்க இன்றைக்கு என்ன சமைச்சீங்க? பைத்தங்காய் சுண்டல். அப்ப உங்களுக்கு ஒரு வருமானம் வேண்டாம். அப்ப நீங்க வாழ்றதுக்கு காசுன்றது வந்து தேவைதானே. இப்ப அது உங்களுக்கு எதன் மூலமா யாராச்சும் எதுவும் தொழில் செய்றீங்களா இல்ல வேலைக்கு எதுவும் போறீங்களா? வேலைக்கு போறல. வயல்கள் மட்டும் வட்ட வழியா போவோம். அதுக்கு இந்த பிள்ளைங்க கூட்டிட்டு போறேன். எனக்கு ஒரு மறைக்கா நெல், அந்த பிள்ளைக்கு ஒரு மறைக்கா நெல்லு போடுவாங்க. அதை வச்சு நாங்க 4 பேரும் சாப்பிடலாமன்றோம். இந்த பிள்ளையும் கூட்டிட்டு நான் போனேன். மற்றபடி ஒரு புல்லு புடுங்க கூப்பிட்டா புல்லு புடுங்க எல்லாம் போய் தான் கஷ்டப்பட அவங்களையும் பழுத்து கொண்டு வந்தேன். இப்போதைக்கு ஆஸ்பத்திரி நாடி பிள்ளைகள் அம்மாக்கு தொட்டு போட்டு நான் ஹாஸ்பிட்டல்ல போய் இருக்கிறேன். கையில கிளிங்காட்டு கொப்பையெல்லாம் கொடுத்து இருக்கு பிள்ளை ஆஸ்பத்திரி போறதுக்கு காசு இல்லாட்டி இந்த பிள்ளைகிட்ட கிளிங் கொப்பையை கொடுப்போம். வச்சு கொள்ளுமா எல்லாரும் பார்த்து நமக்கு உதவி செய்வாங்க. பார்த்து தருவாங்க. அப்படி என்ன அதுக்கு சாப்பாடு தரலாம். சாப்பாடு அவங்களுக்கு சாப்பாடு சமைச்சு அவங்க கொடுக்குறாங்க. அப்படி பேசுவீங்களா? உங்களோட பேர் என்ன? எனக்கு சுஜிஸ்கா. அதெல்லாம் வருத்தம் மட்டும்தானே, மத்தபடி வேற ஒண்ணும் இல்லை. நீ உங்களோட பேர்? நீங்க வடிவா இருக்கீங்களே. அவ வடிவா இருக்க குண்டா இருக்க கடைசி பிள்ளை. 1.5 வயசு. என்ன பண்ணின? கட்டி ஒன்று இருந்து 1.5 வயசுல வைக்கும் ஒரு ஆபரேஷன் பண்ணேன். 1.5 வயசுல ஆபரேஷன் பண்ணி தானே அவை என்ன அப்படி வளர்த்து விட்டுப்பட்டு வைக்க வருத்தம் கொண்டு. அப்ப என்ன இப்ப டாக்டர் மாதிரி எல்லாமே என்ன சொன்னாங்க? இப்ப இந்த பிள்ளைய வந்து இப்படி போயிட்டு இப்ப ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டிருக்கா? என்ன ட்ரீட்மெண்ட் செய்யறாங்க? மருந்து போடுறாங்க. ஏதாச்சும் வருத்தங்கள்னு சொன்னா நோற எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? என்ன உங்களோட குடும்பத்துக்கு ஏதாச்சும் வருத்தங்கள் அப்ப அவைக்கும் இருக்கு, உங்களுக்கு மாதிரி இருக்கு. இப்ப மகளுக்கும் அதே தானே வந்திருக்கு, இல்ல அது வேற வருத்தமா? கட்டி அம்மா கொண்டு செட் பண்ணி பாக்க தலை நரம்புல கட்டி இருக்கம்மா. அதுக்கு என்ன செய்யணும்? ஏதாச்சும் கூட காசு ஏதாச்சும் செலவாக மாட்டாங்களா ஆபரேஷன் பண்றதுக்கு? ஆபரேஷன் பண்றது வேறாதான் கண்ணாடி ஆபரேஷன் பண்ணி மருந்து போடுவாங்க. மருந்து போடுறாங்க. இவங்களை வந்து பார்த்து 2 பேரும் வந்து பார்க்கணும். பிள்ளைய நிற்கும் போது வந்து பார்க்கிறோம். 2 நாளைக்கு இவங்க நிக்கிறேன், திரும்ப அங்க போறோம். இப்படி தங்களை பார்த்து ஓடிக்கொண்டு இருக்கிறேன். அப்ப நீங்க சொன்ன மாதிரியே நீங்க சொன்னீங்க வட்ட வழியில போயிட்டு அதுதான். அப்ப அதுவும் எந்த நாளும் வருஷம் ஃபுல்லா இருக்கே. வெள்ளம் மட்டும் போங்கன்னா பாமால் போகணும் ஒரு நேரத்தை வச்சு திரிக்கிறதை வைக்கோல் சாப்பாடு கட்டிட்டு வெள்ளம் மட்டுப்பட்டு அங்க வெட்டுப்படுதுன்னு பாக்குறேன். பேக்கை தூக்கி இந்த பிள்ளைய முடிச்சு தோடுறான். ஒரு மாதிரி நெல்லு போடுவாங்க. பாமா நம்ம காடு தருவா, அப்பா எனக்கு தருவாரு, அவர் இல்லாமே பாமா அதை எடுத்துட்டு வாங்க விற்கிறேன். சில நேரம் வந்து கொழும்புக்கு போகும்போது மட்டக்குள்ள பாசு திரிக்கலாம் எடுத்துட்டு 3 மரக்கணக்கு விற்கிறேன். வித்து போட்டு எடுத்துட்டு போறேன். பாருங்க கிழமைக்கு போடுறேன். கண்ணில கட்டின இந்த பிள்ளைக்கு கண்ணில கட்டியா?
இதெல்லாம் பார்வை அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. பார்வை தானே வைக்க இப்ப பார்வை தெரியுதா? தூரத்து பார்வை தெரியுதுல, கிட்டடி பார்வை கொஞ்சம் தெரியுது. இப்ப நான் நிக்கிறது மங்களாவா தெரியுது. ஓ. அந்த தலையிலயா இல்ல கண்ணுலயா? தலை நிரம்பு கண்ணுக்கு போற தலை நரம்புல கட்டி. இப்ப இந்த முகமடையால உங்களுக்கு சரியா தெரியுது இல்ல? இப்ப நான் ஒரு உருவம் நிக்கிற மாதிரி தெரியுது. முழுசா எப்படி என்ன தெரியுது, முகப்பண்ண மதிக்கல மாதிரி இருக்கேன் அப்படி. அப்பா இப்ப விளங்குது இந்த புள்ளோட பிரச்சனை. கண்ணுல கட்டினால ஆபரேஷன் பண்ண அது இல்லையா? பண்ண இயலாதான். பண்ணேன்னா கண்ணுகளுக்கு பாதிப்பு வரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா மருந்து போடுறாங்கன்ற மாதிரி சொல்றீங்க. அப்படி அப்ப பிள்ளையோட பொய்யுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா உண்மையில வந்து பிள்ளைக்கு அங்க இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு அங்க மரகம் ஆஸ்பத்திரி இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு அங்க ஒண்ணு கண்குளிர்ச்சி கொண்டு போய் அங்க ஒரு பாக்கு அங்க கொண்டு பாப்பாங்க. ஏன்னாடா இங்க வைக்க மருந்து மட்டும்தான் போடுறாங்க. அங்க கண்குளினுக்கு அந்த ரிப்போர்ட்டுகள் பாக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டை கொண்டு இங்க காட்டுவோம். நறுக்கி வைக்க அங்க கொண்டு எடுத்து பாரு கொப்பி மகரகம் ஆஸ்பத்திரி இருந்து இன்னொரு ஆஸ்பத்திரி பேர் என்ன எல்லாரும் ஆஸ்பத்திரி கண்டு திரும்ப அங்க இருந்து இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு போறேன். அப்படி அங்க இருந்து கூட அலைச்சல் இந்த பிள்ளை வருத்தது ரோமாக்கணும் போட்டு நானும் கஷ்டம்தான் பட்டு கொண்டு ஒரு இதே இது குணப்படுத்த முடியுமாமா சொன்னாங்களா? பிள்ளோட வருத்தத்தை குணப்படுத்த முடியுமா? குணப்படுத்தி தாழ்ந்தான் சொல்லிக்காங்க. எப்ப மட்டும் தீர்மன்றது தெரியுது. பிறப்புல இருந்து இல்ல இடையில இந்த கண் பார்வை கட்டி வந்து கண் பார்வை குறைஞ்சது. அப்படி அப்படி இருக்கு. அடுத்தது உங்களோட இது மூத்த மகள்னு நீங்க ஸ்கூலுக்கு எல்லாமே போறல கஷ்டத்தினால போகலன்னா படிக்கிறதுக்கு வசதி இல்ல, அதனால நான் அப்பா இருக்கும்போது போனதா? அப்ப அப்பா இருக்கு இல்ல அப்பா இறந்ததுக்கு பிறகு வருமானம் இல்லைன்னா இப்ப கிளாஸ்களுக்கு போறேன் காசு வேணும் கேட்டா இப்ப காசு இல்ல மாலன்னு சொல்லி ஸ்கூலுக்குள்ள எல்லாம் போய் நான் வாங்குறதுக்கு எல்லாம் கொப்பி சாமான் வாங்குறதுக்கு எல்லாம் வசதி இல்ல, அதனால ஸ்கூல் படிப்பை நான் விட்டுட்டேன். இப்ப எத்தனை வயது உங்களுக்கு? 19 வயது. இப்ப ஒரு 7 படிக்கிற வயசு என்ன ஓயிலோட விட்ட நீங்க ஓயிலோட விட்டுருக்கீங்க, கஷ்டத்தால விட்டுருக்கீங்க. இந்த பிள்ளை மட்டும் இப்ப படிப்பிக்கிறீங்க. ஏன்னா அவ எத்தனை சரியா? 2ஆம் ஆண்டு. 2ஆம் ஆண்டா? 2ஆம் ஆண்டு. நல்லா படிப்பீங்களா? அவைக்கு அப்ப ஒரு ஆளை மட்டும் அனுப்பக்கூடிய மாதிரி இருக்குன்னு இவைய என்னாலும் கண் பார்வை தெரியாது எப்படி அனுப்ப முடியும்னா இவைய. அதனால ஒரு நேரம் கண்ணால பழுவுறாண்டு தண்ணி வெயில் இல்லாம வெயில் எல்லாம் ஒத்துக்கொள்ளாதானே. அப்ப பாப்போமே இப்ப உங்களுக்கு டாக்டர் மாதிரி சொல்லிருக்காங்க இந்த பிள்ளையோட வருத்தத்தை குணப்படுத்த முடியும் என்று. ஆனா அலைச்சல் இருந்து இப்ப நாங்க இருக்கிறது மட்டக்களப்பு, நீங்க இருக்கிறது மட்டக்களப்பு மாவட்டம். மட்டக்களப்புல இருந்து கொழும்புக்கு போகணும், கிளம்பிக்கு ஒரு தரம் போகணும். அப்ப பாருங்களேன் இப்ப நோமலாவே பாருங்களேன் எவ்வளவு செலவு வரும் போக்குவரத்து செலவெல்லாம். அதுக்கு ஒருத்தர் உங்களுக்கு உதவின்றது இதுவரையும் கிடைக்கல. நீங்க செலவழிச்சுதான் இப்ப அந்த பிள்ளைய கொண்டு போறீங்க கொழும்புக்கு. எத்தனை காலமா கொண்டு போறீங்க? ஒரு வருஷம் கூடி ஒவ்வொரு கிழமையும் இந்த பிள்ளைய கொண்டு போறாங்க. ஏன்னு சொன்னா ஒரு நம்பிக்கை என்ன மேல வந்து பிள்ளைய குணப்படுத்த முடியும் என்று டாக்டர் மார சொல்லிருக்காங்களாம். அந்த ஒரு நம்பிக்கையில கொண்டு போறாங்க. அவ ஒரு நம்பிக்கை வச்சா கட்டாயம் அது நிறைவேறும்ன்ற மாதிரி. ஆனா இப்ப என்ன பிரச்சனைடா அதுக்குரிய செலவுகள் இல்லைன்னு. இப்ப போக்குவரத்து செலவுகள்லாம் ஒரு தரம் போறதுக்கு எவ்வளவு வரும்? இன்னைக்கு நான் சாப்பாடு ஒண்ணு வாங்கி கொடுக்காம தண்ணி வீட்டு எடுத்து போற தண்ணியோட நம்ம பிள்ளைய கொண்டு ஆஸ்பத்திரி கொண்டு போறோம். ஒரு நாள்ல போய் ஒரு நாள் வந்துருவீங்களா? இல்ல அங்க நின்று மருந்து செய்யறோம். நாங்க வந்து போறோம். அப்ப அது வரைக்கும் சாப்பாடு கொடுக்குறீங்களா? ஆஸ்பத்திரி சாப்பாடை வாங்கி கொடுக்குறோம். போக்குல சாப்பாடு பசி வழி ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறல. வீட்டை எடுத்துட்டு போற ஒரு தண்ணி போத்தோட ஆஸ்பத்திரி போய் இறங்குவோம். அங்க இருந்து வாரன்னு சொன்ன அதே மாதிரி தண்ணியோட வீட்டை வந்து இறங்குவோம். கேப்பாளம்மா என்னடா வாங்கி தமாட்டம்மா நம்மகிட்ட இல்லம்மா இடத்துக்குள்ள இருந்தா நம்ம போய் வீட்டை சேரணும். பிள்ளைக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்காம நான் போறது குடிக்க போய் கொடுத்து கடன் பட்டு. அப்ப ஏதாச்சும் தொழில் ஏதாச்சும் செய்யறீங்களா? அப்ப நீங்க எனக்கு தொழில் நான் அப்படி இல்லாட்டி இப்ப நீங்க இப்ப இவங்க நிக்கிற இடம் வந்து ஒரு விவசாயம் செய்வாங்க, வயல் விதைப்பாங்க. அதனால
அதுல கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு அவங்க தார காசு நீங்க இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கீங்கன்னு அப்படித்தான் உங்களோட வாழ்க்கை முறை போகுது. இப்ப இவையும் ஒரு இவையும் படிச்சிருக்காவா இல்ல ஸ்கூலுக்கு போனது இல்லையா? போகல என்ன நடப்பீங்க அவைக்கு ஆபரேஷன் பண்ணா இதுல நுரையீரல்ல ரத்த கட்டியாமன்னு சொல்லி அம்பர் ஹாஸ்பிட்டல்ல அவைக்கு ஆபரேஷன் பண்ணிக்கலாம் கூட்டி வந்து வச்சிருக்கேன். அப்படி என்ன அப்ப இப்ப இந்த குடும்பத்துல சொல்ல போனா இப்ப 3 பேர் தான் கொஞ்சம் ஒரு நோய். உங்களுக்கு இது மருத்துவம் இருக்கா? உங்களுக்கு இல்ல, இப்ப தங்கத்துக்கும் இல்ல, உங்களுக்கும் இல்ல என்ன? உங்களுக்கு எத்தனை வயசு? 57 வயசுன்னு சொன்னா அது கொஞ்சம் வயசு தானே. அப்ப அதனால சின்ன சின்ன வருத்தங்கள் வரும் உங்களுக்கு. இந்த 6 பேர்ல ஒரு 3 பேருக்கு இப்ப இருக்கு நோய் இருக்கு. 100 பேருக்கு இருக்கு. இந்த பிள்ளைக்கு தான் முக்கியமான கண் பார்வை தெரியாம என்ன, கண் பார்வை தெரியாம இருக்கிறேன்னு சொன்னா கஷ்டம் தானே. இப்ப நான் நிக்கிறது கூட இந்த பிள்ளைக்கு ஒரு மங்கள் மாதிரி தெரியுது, அடையாளமே தெரியாம விலங்குதான். அப்படி இப்ப இவையும் இப்ப இவையும் இவைக்கு சரியான கஷ்டமா இருந்தீங்க நீங்க வளர்த்தது என்ன? இவை சின்னல இருந்து இடைக்கிடையே ஆஸ்பத்திரி கொண்டு போகணும். என்னன்னு சொன்னா ஆபரேஷன் பண்ண இப்ப காய்ச்சல் நன்றையும் காய்ச்சல் இது மேலும் காய்ச்சல் நீ ஆஸ்பத்திரி போய் மருந்து எடுத்து வந்த வாட்டல் நிப்பாட்டல் 5 இதுகளையும் பார்க்கணும் நிப்பாட்டல மருந்து எடுத்து. உங்களுக்கு கவலை இல்லையா? கவலை இல்லையா? அதுக்கு என்ன இப்படி வருத்தம் வந்துட்டு கவலைப்பட்டு செய்யறேன். உடம்பு வலி ஏதாச்சும் மாறதா இல்ல? அது வலி இருக்குதான். வலி இருக்குது. என்ன உடம்பு நோவுறதா இல்ல இதுல நோவுறதா? போக்கலாம் எல்லாம் கிடக்குற மருந்தெல்லாம் படுக்குறீங்களா? அப்ப உங்களோட வாழ்க்கை பூரா அப்படி மருந்து இல்லைங்க போயிட்டு. அப்ப உங்களுக்கு என்ன இந்த பொக்களம் இப்ப சரியாகுமாம இல்ல அப்படி இருக்கிறதா? சின்னல பிறந்தல இருந்தே இருந்ததானே அவைக்கு? அப்படி அப்ப உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் குளிச மறந்து என்றுதான் அப்படியே உங்களோட போய் கொண்டிருக்கேன். இப்ப கவலை இல்லையா? இப்ப உங்களோட வயசாக்கல அப்ப நல்லா இருக்கு வருந்தா கவலை இல்லாம இருக்குமானே? அவளை இருந்து என்ன செய்யறேன் அதுக்கு என்ன செய்யறேன்னு இப்ப கடவுள் படைச்சிட்டாருன்னு போட்டு இருக்கீங்க. ஏதாச்சும் உங்களுக்கு இப்போ என்ன உதவி இப்போ உங்கள்ட்ட இருந்து வருவோம்? இப்போ உங்களுக்கு எப்படியான உதவி தேவைப்படுது? மருத்துவ செலவு தானே இல்ல வேற ஏதாச்சும்? நீங்க கேளுங்களேன். இப்ப நான் அநேகமா கேட்கிறேன். இப்ப நார்மலா இருக்கிறார்களுக்கு கஷ்டமா இருக்கும் போது, இப்ப உங்களுக்கு இப்படியான நிலைமை இருக்கும் போது உங்களுக்கு நிறைய தேவைகள் இருந்தீங்க தானே. இப்போ 35 வருஷம் நிறைய ஆசைகள் உங்களுக்கு இருந்திருக்கு. இப்ப அந்த ஆசையெல்லாம் இப்ப சாதாரணமான நாட்களுக்கு நிறைவேறக்குள்ள உங்களுக்கு நிறைவேறாம நிறைய இருந்திருக்கு. அப்படி ஏதாச்சும் ஆசைகள் நீங்க ஆசைப்பட்டதே இல்லையா? இருக்கிற ஆசை இப்ப எல்லாரையும் போல நம்மளும் ஒரு தொழில் செய்யணும், நம்ம நல்லா இருக்கணும். இல்ல இப்படித்தானே அம்மாக்கு சொல்ல இப்ப ஓப்பனா சொல்லுது, அம்மா தான் உங்களை பாக்குறாங்க. இப்ப அம்மாவை நம்ம கஷ்டப்படுத்துறோமே என்று போட்டு நீங்க யோசிக்கிற இல்லையா? இப்ப அப்ப யோசிக்கும் போது இப்ப நம்ம ஏதாச்சும் வருமானங்கள் ஏதாச்சும் இருந்தா நல்லா இருக்கும். அப்ப அம்மாவை வயசு போகும். இப்ப அம்மாக்கு ஒரு அளவான இருக்கு. இப்ப போ அம்மாக்கு இன்னும் வயசு கூட போகும். வயசு கூடும், அம்மாவுக்கு வருத்தம் முடிக்கும். அதுதான் சொல்றேன். அப்ப அம்மா நீங்க பாக்கணும்னு சொன்னா இப்ப நீங்க இப்படி இருந்தா வராதுதானே. நீங்க ஏதாவது முயற்சி செஞ்சு இருக்குதானே. இப்ப வீட்டுல சும்மா இருக்கீங்க என்ன அப்படித்தானே. அப்ப அம்மா உங்களை பாக்குறாங்க. இப்ப அம்மாக்கு தெம்பரிக்கிற வரைக்கும் உங்களை பாப்பாங்க என்ன. அதுக்கு பிறகு கஷ்டம் தானே. அதான் நான் கேட்கிறேன். இப்ப நான் வீடியோ எடுக்க வந்திருக்கேன்னு சொன்னா உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும், நிறைய யோசிச்சு வச்சிருப்பீங்க. அம்மாவை பாக்கணும். இதுவரை காலத்துக்கு அம்மா உங்களை பாத்திருக்காங்க. இதுக்கு பிறகு அம்மா நம்ம தான் பாக்கணும், அம்மாவுக்கு வயசு போய் கொண்டிருக்கேன் யோசிச்சது இல்லையா? அதான் நான் கேக்குறேன். உங்களுக்கு அப்படி யோசிக்கும் போது ஏதாச்சும் நீங்க யோசிச்சு வச்சுப்பீங்க தானே, இது செய்யணும் என்றெல்லாம். அப்ப உங்களுக்கு அப்படின்னு சொன்னா ஒரு உதவி தானே தேவைப்படும். உதவி மூலமா தானே உங்களுக்கு அதை நீங்க எதிர்பார்ப்பீங்க. அப்படியான உதவி உங்களுக்கு எது கேக்குறீங்க? பண உதவியா இல்ல ஏதாச்சும் ஒரு வாழ்வாதாரம் ஒன்றோ தேவையா?
அப்படி வாழ்வாரம் ம். அப்ப வாழ்வாதாரம் சொன்னா என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? வேணும்னா இந்த கோழி வளர்ப்பா, ஆ, கோழி கூடி இருக்கிற ஆ, கோழி கூடு, கோழி கூடும் இருக்கு என்ன? ஆ, கோழி வளர்க்கலாம் ஆ, கோழி கூடும் இருக்கு என்ன? இப்ப இந்த அதுக்குரிய வசதி இல்ல. கோழி கூடு நீங்களே கட்டினதா? மாமா இருக்கக்குள்ள கட்டினவங்க ஆ, ஆ. அவருக்கு இப்ப அவருக்கு இல்ல. நார்மலா வந்து ஒரு நிலக்கூடு மாதிரி கட்டிருக்கீங்கன்னு. இப்ப உங்களோட பிரச்சனை இது. இப்ப 2 பேருக்கும் அதே பிரச்சனை அனுப்ப 2 பேருக்கும் மந்து உதவி தேவைப்படுறத அடுப்போம். இப்ப நீங்கவே தான் பாக்குறீங்க. இப்ப 2 பேருக்கும் இந்த உதவி வச்சுக்கொள்ளும். இப்ப நம்ம கூட கோழி கூட காட்டுவோம். ஏற்கனவே இருக்கு, நம்ம அதை காட்டுவோமே. இப்ப உங்களுக்கு ஒரு அந்த இதை கொஞ்சம் இப்ப உதவி கிடைச்சா அதை நாங்க கொஞ்சம் பாத்துட்டு வாரன், பாத்துட்டு பிறகு பேசுவோம் சரியா? இப்ப இந்த அக்கா அவைக்கு ஒரு வாழ்வாதாரம் 300 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னா கோழி வளர்ப்புன்னு சொல்றாங்க. கோழி வளர்ப்புல ஒரு கோழி கூடு நார்மலா நாங்க காட்டுறோம். என்ன இதான் என்ன எத்தனை வருஷம் கட்டியது? 5-6 வருஷம் என்ன? அது பெரிய கூடுதான் என்ன? மேல அப்ப இதை திருத்திரண்டா தகரம் வேணும். தகரம் அடிச்சு இல்லாட்டி சீட் இல்லாட்டி ஓடு. இப்ப அக்கா அடுத்த கட்டமா என்ன, இப்ப வீட்டுல இருந்தே செய்யக்கூடிய மாதிரி ஒரு வாழ்வாதாரம் ஒன்றும் இருக்கு. இப்ப பாதியில இருக்கு. அத திருத்தி அதை புனரமைச்சு கோழி வாங்கி விடணும். அதை செஞ்சா நீங்க செய்வீங்க என்ன செய்வீங்க? அதை முட்டெல்லாம் விற்பனை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு என்ன? முட்டெல்லாம் கோழி முட்டெல்லாம் அப்ப விக்கலாம். இப்ப இவங்களுக்கு இப்ப உங்களோடது இந்த உதவி உங்களுக்கு தேவைப்படுது. இப்ப இவங்களுக்கு உங்களுக்கு பிள்ளைக்கு முக்கியமானது மருத்துவ செலவு என்ன? அப்ப அடுத்த கட்டமா இப்ப இவங்களுக்கு படிப்பிக்க வச்சா படிப்பாங்களா? அப்படி உங்களுக்கு விருப்பமா? இப்ப நீங்க ஸ்கூலுக்கு போறேன்டா எத்தனை மண்டல ஓயில்ல சேரணும் என்ன? ஓயில்ல இப்படி போகலாமா? எனக்கு தெரியாம இருக்கு. 3 வயசு கூட என்ன ஓயில் படிக்கிறா போகலாம் தானே என்ன? சேர்ப்பாங்க என்ன? அப்படி எனக்கு தெரியும். ஆனா படிக்க வைக்கிறது விருப்பம் படிக்க வைக்கிறதுக்கால விருப்பம் இல்லை. தங்கச்சி ஒரு ஆளை பார்க்கணும். அப்படியா? உங்களுக்கு விருப்பமா? நீங்க உண்மையில சொல்லுங்களேன். இப்ப உங்களுக்கு மனசார சொல்லுங்களேன், உங்களுக்கு படிக்கிறதுக்கு விருப்பமா இல்லையா? அம்மாட கதையும் கேட்க தேவையில்ல, எந்த கதையும் கேட்க தேவையில்ல. உங்களோட மனசுல தோன்ற சொல்லுங்க. எழுத வாசிக்கலாம் தெரியுமா? சொல்ல எழுதுவீங்க என்ன? வடிவான எழுத்தா? படிக்க வச்சா படிப்பீங்களா? இப்ப 18 வயசு தானே, பெரிய வயசு இல்ல தானே. உங்களோட மனசார சொல்லுங்க. அம்மா அம்மா பிள்ளைய பாக்கணும்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க. அது அது அதுக்கு பிறகு யோசிப்பேன். உங்களோட மனசுல இருக்கிற சொல்லுங்க. எனக்கு படிக்க விருப்பம் தானே. இப்ப தங்கச்சியும் பாக்கணும், இப்ப வீட்டுல இங்கேயும் இருக்கணும். அது அவர் தடையா இருக்குன்றீங்களா? இப்ப அம்மா வீட்டுல அநேகமா இருக்க மாட்டாங்க, கொழும்பு போவாங்க. அதனால தங்கச்சியை பார்க்கணும்ன்றதால அது ஒரு தடையா இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப அப்படி உங்களுக்கு இப்ப மருத்துவ செலவு மட்டும்தான் இப்ப நீங்க கேக்குறீங்க. அடுத்தது வேற ஏதாச்சும் உதவியண்டா? சொல்ற அளவுக்கு இல்லை. ஏன்னு சொன்னா வாழ்க்கை ஆஸ்பத்திரியோட போகுது. வருத்தம் சோமாக்கி வந்தாதான் வீட்டுல பிள்ளையில வச்சுட்டு மக்க இதெல்லாம் நாங்க யோசிக்கிற நிலைமையில இல்லை. இப்ப நாளைக்கு பிள்ளைய கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போகணும், என்ன செய்யணும்ன்ற யோசனை அனுப்பேன். இப்போ நம்ம முகம் 2 இருந்தா அங்க சில இளைஞர் நான் பிச்சை எடுக்கிறோட்டு நான் பிள்ளைய வச்சுட்டு பிச்சை எடுக்கிறேன். ஆற்ற சொல்ற ஆற்ற செய்யறது தெரிகிறது. பிள்ளைய வச்சுட்டு பிச்சை எடுக்கிறேன்னு சொன்னா போடும். இதாச்சும் ஊருக்குள்ள எடுத்தா மானம் போயிடும். அத கதையதான் காட்டு பிள்ளைய கிட்ட என்னடா வாங்கிட்டாமான்னு சொன்னா மாமகளுக்கு போறேன். இந்த கைடுல வச்சு தெரியுமா லாரு நானு புண்ணியத்துக்கு நமக்கு 10 காசு வாங்கன்னு சொன்னா அது போட்டேன். அவன் கேக்குறது சாப்பாடு வாங்கிட்டு ஆஸ்பத்திரி சாப்பாடு சாப்பிடுவோம் இல்ல அதுல வர காசுகளுக்கு நவைக்கு அங்க சமைச்சு கொடுக்குறேன்னா அங்க ஆஸ்பத்திரிக்கு வர சாப்பாடு நான் வாங்கி சாப்பிடுறேன். சொன்னா பிள்ளைகளுக்கு முன்னுக்கு சொல்லக்கூடாது. சொன்னா பிள்ளை யோசிக்க மாட்டோம் சொல்றோம். பிச்சு எடுக்கணும்னா நாங்க தாக்களுக்கு தெரியும். நம்ம இஞ்சில அங்க போக மாட்டோம். அங்க
இது வரைக்கும் தெரியாது. தெரியாது. அங்க நடக்கிறவங்க சொல்றேன் பிள்ளை இப்ப என்ன தெரியும் உங்களுக்கு? அம்மா உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது எங்களுக்கு தெரியும், மற்றபடி ஒன்றும் சொல்றேன் அம்மா உங்களுக்கு. சொன்னா யோசிப்போம்மா, கத்துவோம்மா. நம்மட கஷ்டம் நம்மளோட போட்டம் சொல்லி அப்படியா? ம்? ம்? நீங்க இல்ல அப்படி அம்மா சொல்றது. ம்? அம்மா சொல்றது சீரதியா? அங்க அங்க ஏதாச்சும் வாங்கிட்டாங்கன்னு சொன்னாலும் அங்க ஒரு கட்டிடம் மாதிரி இடத்துல கடத்திருந்தா அரைஞம் பிறந்த பிள்ளை பாவம்ட்டு அவங்க தர காசுல தானங்க அம்மா எனக்கு ஏதாச்சும் வாங்கி தாரண்டாலும் இல்ல சமைச்சு தாரண்டாலும் அதில் அனங்க அம்மா எனக்கு வாங்கி செஞ்சு தாரு. அப்படி இல்லாட்டி ஒன்றும் இல்லை. அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி தரமானதுக்காக அப்படி செய்யறாங்க. அங்க இருந்து 6 நாளும் போறாக்கள் இந்த பிள்ளைகள் பாவம்ட்டு அவங்க ஏதாச்சும் 15 ரூபா தாரத்தை வச்சு அனங்க அம்மா எனக்கு ஏதாச்சும் வேணுமெண்டா கேட்டா வாங்கிட்டாரு. மற்றபடி ஒரு இதுவுமே ஒன்றும் இல்லை. அப்ப உங்களுக்கு கவலையா இருக்கு அவங்களுக்கு எப்படி இருக்கிறது? நம்பிக்கை இருக்க சுகமாக வருத்தம் எல்லாம் நம்பிக்கை வந்து இருக்கு. நம்பிக்கை ஒன்று இருக்குன்னு கட்டாயம் கண் நல்லா தெரியும் அப்படி நம்பிக்கை இருக்குன்னு நம்ம வருத்தம் நல்லா குணப்படுத்திடுவாங்கன்ற மாதிரி இருக்கு, நம்பிக்கை இருக்குன்னு. அப்படி ஓகேங்க. இப்ப இவங்க எப்படி வாழ்றாங்கன்றலாம் இப்ப நம்ம கேட்டு அறிஞ்சு கொண்டோம். இப்ப இவங்களுக்கு 6 பேருக்கும் உதவி தேவைப்படுது. அப்ப அந்த அந்த அவங்க அந்த அம்மா அந்த 35 வருஷமா அந்த அக்காவை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க ஆம்பளை துணி இல்லாம. அத மாதிரிதான் இவங்க 5 வருஷமா ஒரு ஆம்பளை துணி இல்லாம வருத்தம் இருக்கிற ஒரு பிள்ளைய கொழும்பு மட்டக்களப்புல இருந்து கொழும்பு வரைக்கும் போறாங்க ஒவ்வொரு கிழமையும். அப்ப நம்மளா தெரியும் அப்ப எவ்வளவு செலவுகள் இருக்கும் என்று. இப்ப அவ சொன்ன கையேந்திரதெல்லாம் தான் சொன்ன ஒரு வருத்தம், அவைக்கு ஒரு மன சங்கடம்னு அதெல்லாம் இப்படி செய்யறதெல்லாம் ஒரு வேற வழி இல்லாம செய்யறீங்கன்னு. வேற அவங்களால என்ன செய்ய முடியும்? அதனால அப்படி வேற வழி இல்லாம அப்படி கையேந்திர அவையும். இப்ப இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. நான் சிம்பிளா முடிச்சிடுறேன். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க உங்களால முடிஞ்ச உதவியை கட்டாயம் செய்யுங்க. ஏனென்றா ரொம்பவே கஷ்டம். இப்ப அவங்க இருக்கிறது கூட ஒரு வீட்டுல ஒரு 6 பேர் இருக்கிறாங்க. ஒழுங்கான சாப்பாடு என்ன அப்படி சாப்பாடுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தானே என்ன, எல்லாம் கஷ்டம் தான் என்ன, எல்லாம் கஷ்டம் தான். என்னென்ன வாழ்றதுக்கு தேவையோ அதெல்லாம் இப்ப இல்ல. ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க. அடுத்தது முக்கியமா உங்களுக்கு எல்லாருக்கும் மருத்துவ செலவுன்றது இருக்குன்னு. இந்த அக்காயில இருந்து இந்த பிள்ளையில இருந்து அவையிலிருந்து அந்த அம்மாவில இருந்து எல்லாருக்கும் மாசம் மாசம் கிளீனிக் கொண்டு போறாங்க. அப்ப மருத்துவ செலவு இருக்கு, நிறைய இருக்கு. அப்ப இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருந்தீங்க பிளீஸ் உங்களால முடிஞ்ச உதவியை செய்யலாமே உங்களுக்கு. இவ இப்படி ரொம்பவே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்ப நீங்க உதவி செஞ்சா அவங்களுக்கு பெரிய ஒரு உதவியா இருக்கும் அது. அதனால கட்டாயம் உதவி செய்யுங்க, கட்டாயம் உதவி செய்யுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்றேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.